ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, சிவ பூசை செய்யும் பொழுதும் மலர்களை புனைந்து கட்டும் பொழுதும் நாம் செய்யக்கூடாதவற்றை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாம் ஒரு வழிபாடு பண்ணும் பொழுதும் அல்லது சுவாமிக்கு நம்ம ஒரு பூவை கட்டுறோம்னாலும் சரி, ஒரு சிவபூசை செய்தாலும் சரி, இந்தமாரி நேரங்களில் நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது? இப்போ ஒரு அபிஷேகம் பண்ணுறோம், ஒரு கோயிலில் பிரதோஷம் நம்ம எல்லாம் போகிறோம், அவங்களுக்கு உதவி செய்யும் வகையில் ஒரு மலர் தொடுப்போம், பூவை கட்டுறதோ இல்லை வில்வம் கட்டும் பொழுதோ இந்தமாரி நேரத்தில் நாம் பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, நம்ம பேசினா நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த எச்சையானது அதில் பட ஆரம்பிக்கும். வில்வ தழையின் மீதும் அருகம்புல்லை கட்டும் பொழுதோ மலரை கட்டும் பொழுதோ இது மேலே விழ ஆரம்பிக்கும். சுவாமிக்கு நம்ம தரக்கூடிய பொருள் எல்லாமே வாசனை நிறைந்த புஷ்பங்களும் இதை தான் நம்ம தரோம். நம்மளுடைய எச்சையானது நாற்றம் தரக்கூடியது. அந்த மலர் வாசனையை சாமிக்கு தர இடத்துல நம்மளுடைய நாற்றம் இடம் தரக்கூடாது, நாற்றத்துக்கான இடத்தை தரக்கூடாது. அதே போல் எச்சைப்பட்டே நம்ம படைக்க கூட கூடாதுன்னு நம்மளுடைய வழியாக நம்ம சாமிக்கு படைக்கும் பொழுது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய எச்சையானது அந்த மலரின் மீது கண்டிப்பாக படக்கூடாது. அப்போ எந்த கோயிலில் பிரதோஷத்துக்கு நம்ம பூ கட்ட போனாலும் சரி, அல்லது நம்ம வீட்டிலேயே சுவாமிக்கு பூ கட்டும் பொழுதோ கண்டிப்பாக பேசினே பூ கட்டக்கூடாது. அப்படி பேசி கட்டி நீங்கள் எச்சையாட நீங்கள் அந்த பூவில் எச்சப்பட்டு அப்படி கட்டுறதால என்ன பயன் இருக்க பொழுது? அறியாமல் கட்டுறதுல தவறு கிடையாது, ஏதோ தெரியல. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு மீண்டும் நீங்கள் இதை செய்தால் கண்டிப்பாக தவறு. நமக்கே தெரியாது, எச்ச விழாதுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக நம்ம பேசும்பொழுது சிறிதளவாவது நம்ம பேசினாலே கண்டிப்பாக எச்சை மலர் மேலே விழுந்துடும். அந்த எச்சையோடு சேர்த்து சுவாமிக்கு நம்ம வைக்கக்கூடாது. தெரியாமல் வைத்திருந்தா தவறு இல்லை. இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சின பிறகு மீண்டும் இந்த தவறை செய்தால் கண்டிப்பாக அது தவறு தான். அதே போல் ஒரு சிவ பூசை செய்யும் பொழுது கூட நம்ம சுவாமி கிட்ட உற்சவர்லாம் நிறைய இருப்பாங்க, கோயிலில் உற்சவர் இருப்பாங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகள் அந்தமாரி இடங்களை சுவாமி கிட்ட ரொம்ப நெருங்கி நின்று பாடவும் கூடாது. அப்படி நம்ம நெருங்கி பாடும்பொழுது என்ன ஆகும்னா, அதுவும் எச்சையானது இறைவன் மீது பட ஆரம்பிக்கும். அதனால நம்ம தள்ளி நின்று பாடுறதுல எந்த தவறுமே கிடையாது. கிட்ட நெருங்கி சுவாமி கிட்ட அப்படி நம்ம பாடி அவர் நம்ம கிட்ட எச்சை அவர் மேலே பட்டால் நாம் அதை பார்த்தாலுமே நம்ம மனசு தான் உடைஞ்சி போகும். அப்போ நாம் இந்தமாரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நாம் கொஞ்சம் ஒழுக்கமாக நம்மளை நாமே மாற்றிக்க ஆரம்பிக்கணும். நமக்கு தெரியாத வரைக்கும் வேற, தெரிஞ்ச பிறகு இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேணும். அதனால் பதிகம் பாடினாலோ சரி, ஒரு சுவாமிக்கு ஒரு மலர் தொடுத்தாலோ சரி, இந்தமாரி செயல்கள், இறை வழிபாடு செயல்கள் எதை செய்தாலும் அதன் மேல் நம்மளுடைய உமிழ்நீர் படாதபடி நம்மளுடைய செயலானது கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது இந்த காணொளியின் முக்கிய பங்காகும். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.